Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன கவுன்சிலிங் கோட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 2634 உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோர்சஸோட கட் ஆஃப் மட்டும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AEDS கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப் க்ளோஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 133 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 94 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 115.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 116 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 87.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 98.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 143 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 87 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 96.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 113.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 107 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 131 கட் ஆஃப்க்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ல 2021ல உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பத்தி உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படி பாத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ்க்கான பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 120.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 107 கட் ஆஃப்க்கும், அண்ட் எம்பிசில உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 109.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 89.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 109 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 156.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 98.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 104 கட் ஆஃப்க்கும், அண்ட் எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 117.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 84.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 97 கட் ஆஃப்க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா 129 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 176 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 123 கட் ஆஃப்க்கும், அண்ட் அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசில பாத்தீங்கன்னா 130 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 94 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 117 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 115 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 92.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 82.5 கட் ஆஃப்க்கும், அண்ட் தென் அடுத்ததா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்பிசில பாத்தீங்கன்னா 87.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 91 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல உங்களுக்கு 108 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 126.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 100.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 112 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 96.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 93 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 106 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்தது உங்களுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 136 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 86 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 93 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 115 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 84 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 106.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் 2024 உங்களுக்கு ஐடி கோர்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஓகே, எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்பவே முக்கியம். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2634 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும், சாய்ஸ் ஃபில்லிங்ல இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.